விட்டுட்டு நீங்களும் போய் கேஸ் போட்டுட்டு இருந்தா நீங்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுகவாகட்டும் இல்ல அதிமுக ஆகட்டும் எப்படி வேறுபட்டவர்கள்? எல்லாரும் ஒரே பாதையில ஒண்ணு சேர்ந்துருவீர்கள் இல்லையா? நீங்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இல்லை தாவேக அரசு. இதை முதல்ல நீங்க ஏத்துக்கணும். தாவேக தனித்து மாற்றாட்சி எதிர்பார்த்துதான் எல்லாரும் வாக்கு செலுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு குரல் கொடுக்கணும், மக்களுக்கு குரல் கொடுக்கணும், மக்கள் பிரச்சனையை பார்க்கணும். அதே மாதிரி நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனைனா பார்க்க, அடுத்து நாட்டுக்கு பிரச்சனைனா நீங்க பார்க்கணும், எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் கொடுக்கணும். இதையெல்லாம் நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது உங்கள் மேல ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். எல்லாரும் 100% நல்லவங்களாவும் இருக்க முடியாது, 100% கெட்டவங்களாவும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில விளக்கங்கள் நீங்களும் கொடுக்கணும் இல்லையா? இப்படித்தான் அரசு இப்படித்தான் போகும். இப்படி இன்னும் தாவேகா மேல ஒரு சில விமர்சனங்கள் எதற்கு எடுத்தாலும் அதிமுக அரசு கூட ஒப்பீடு செய்வது, திமுக அரசு கூட ஒப்பீடு செய்வது, தனுஷ் அவர்கள் கூட ஒப்பீடு செய்வது, அண்ணாமலை அவர்களோட ஒப்பீடு செய்வது, நாம் தமிழர் கட்சி கூட ஒப்பீடு செய்வது வேஸ்ட்டுங்க. தாவேகா மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி இருக்கு. திமுக அதிமுக இந்த லெவல் ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவ்வளவு ஹைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படி கொடுக்குறாங்க இல்லையா? இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு ஏன் விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம். நாங்க இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கறது விமர்சிக்கும் பொழுது இல்ல இந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சவங்க தான் எல்லாரும் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா அப்படின்னா நீங்களே உங்களோட மதிப்பு குறைச்சுக்கிறீங்க. அந்த குறைச்சு நீங்களே குறைச்சு போக வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இது தாவேகா தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தாவேகா விஜய் அவர்கள் அங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல விமர்சனம் அந்த அளவுல போகாது, இந்த அளவுல யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? இது நம்ம லைவ்ல ஒரு நாள் பேசுவோம். தாவேகா விஜய் அவர்கள் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி, காங்கிரஸ், விசிக, பாமக அப்படி எத்தனை கட்சிகள் கூட தனுஷ் அவர்கள் ஒப்பீடு செய்ய முடியாது இல்லையா? அவர் தனி மனிதன். இப்ப ஆக்டர்கள் இருக்கிறாங்க. ஆமா, தனுஷ் அவர்கள் பல திறமைகளோட இருக்கிறாங்க, அதை மறுக்கவே முடியாது. அவர் டைரக்ட் பண்ணிக்கிறாரு, பாட்டு பாடிக்கிறாரு, பாட்டு எழுதிக்கிறாரு, நடிக்கிறாரு, வில்லனா நடிச்சிருக்கிறாரு, ஹாலிவுட்ல நடிச்சிருக்கிறாரு, ஹிந்தியில நடிச்சிருக்கிறாரு, தெலுங்குல நடிச்சிருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தனுஷ் அவர்களோட திறமை அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. ஆனா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புகள் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க குறிப்பிட்டது ஏதாவது பண்ணணும். இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் ஆரம்பத்துல ஒரு பழமொழி சொன்னேன், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கூத்தாடி அப்படிங்கிறது சோசியல் மீடியா. எப்படி ஒரு சைடு இப்ப இவங்க முதலமைச்சர், ஒரு சைடு அவங்க முதலமைச்சர், ஒரு சைடு இவங்க முதலமைச்சர், இப்படி மாத்தி மாத்தியே ஒரு 5 வருஷம் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு பார்த்துட்டு இருக்கிற முட்டாள்கள் யார் அப்படின்னா நம்ம தான் இல்லையா? இப்ப அந்த வியூகங்கள் தேவையா? இன்னும் 5 வருஷம் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் அவர்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்ப இருந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க இல்லையா? யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நீங்களோ யாரோ கட்சி ஆரம்பிக்கலாம், சின்னம் எடுக்கலாம், நீங்களும் அது அரசியலுக்கு நிக்கலாம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்களா முதலமைச்சர் ஆகலாம். இதெல்லாமே அதுக்கு அப்பாற்பட்ட வியூகங்கள். இப்படி இருக்கும் பொழுது தாவேகா விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்களாகட்டும், தனுஷ் அவர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இது மாதிரி பல முனைகள், பல வியூகங்கள் அந்தந்த அரசியல் காலத்தை பொறுத்து, அந்த அரசியல் சிச்சுவேஷனை பொறுத்து தொடர்ந்து மாறிட்டே இருக்குமே தவிர அதை பத்தி இப்ப இருந்து பேச வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல் நீ அடுத்து இருக்கு, நம்ம அதை போக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அது தகுந்த வியூகங்கள் இருக்கு. தாவேகா விஜய் அவர்கள் இன்னும் அவர்களோட வியூகங்கள் சரியா போகல, மக்களை சரியா கண்டுக்கல, இளைஞர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கல. அதே மாதிரி கர்நாடகா இஷ்யூ, மேகதாது இஷ்யூலையும் அவர் நேரடியா பேசல. மோடி அவர்கள் பேர் சொல்றதுக்கே பயப்படுறார் அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இருக்கு. இதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி வர போறார்? இதைத்தான் நம்ம பார்க்கணும். எல்லா முதலமைச்சர்களும் எல்லா ஆட்களும் நேரடியா செய்தி தொடர்பாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்களை ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டா, நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிட்டா உடனே தூக்கிட்டு போய் அவதூறு சட்டம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறது, இதெல்லாம் தவறுங்க. அதாவது ஒரு அரசு இல்ல ஒரு அரசியல் அப்படின்னு வந்துட்டாவே, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாவோ இல்ல அப்படின்னு நீங்க சமூக பொறுப்புல வந்துட்டீங்கன்னா, நீங்க நல்லது பண்ணா பாராட்டுறதுக்கு, இல்ல கெட்டது பண்ணா விமர்சனம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதாவது சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? கருத்துரிமை இருக்கு, சுதந்திரம், அந்த உரிமை இருக்கு. சுதந்திர கருத்துரிமை யார் வேணாலும் பேசலாம், தனிப்பட்ட முறையில பேசாம இந்த பொது இதுல நம்ம பேசலாம், அதை விமர்சனம் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் நான் பேசுறேன் இல்ல எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா ஏத்துக்கிறது ஏத்துக்கலாம், ஏத்துக்காது பொய்யா இருக்கும் பட்சத்துல தாராளமா கேள்வி கேட்கலாம், எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு இல்லையா? அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். இல்ல அப்படி தவறா பேசிக்கிறேன் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கணும், அப்ப நான் பகிரங்கமும் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறீங்க, இது ஏதாவது தவறான கருத்துக்கள் நீ சொல்லிட்டு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க தவறான கருத்து இதனால அப்படின்னு நீங்க ரீசனோட சொல்லும் பொழுது அதை நான் ஏத்துக்கணும். நான் தவறா ஏதாவது பேசுறேன் அப்படின்னா நான் ஏத்துக்கணும், ஆமா நீங்க சொன்னது தவறுதான் அப்படின்னு. இப்படித்தான் ஒரு ஆரோக்கியமான விவாதமா தான் போயிட்டு இருக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம சொல்லுங்கள். இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.